படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு. அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று இந்த நாஸ்திக பேச்சாளர்களை பற்றி ஒரு சிறிய அளவில் பார்க்கலாம். இப்போது பலர் பொருளாதாரத்தில் வெற்றி அடைந்த பலர் மேடையில் ஏறி இந்த ஆன்மீகத்துக்கு எதிரான நிலைப்பாடு எந்த வகையில் எடுக்கிறார்கள் என்றால், ஒரே காரணம். நான் பக்கமாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் நல்லா நெத்தியில் சந்திரங்கதம் பூசிக்கிட்டு ஒரு வயதான முதியவர். அவர் பேசியிருப்பார், என் நண்பர்கிட்ட கூட சொல்லுவேன், இந்த ஜோசியம் பார்க்குறத முதல்ல விடுறா, அப்போ தான் நீ உருப்பிடுவ என்று. அதாவது ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கணும். பணம் ஒன்றே மனிதனின் அந்தஸ்தை உயர்த்தி விட முடியாது. இவர்கள் பேசுவது எப்படி இருக்கிறது என்றால், பள்ளியில் பாடம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அதே இடத்தில் தான் இருப்பார். ஆனால் அவரிடம் பாடத்தை கற்றுக்கொண்ட மாணவன் நாளை நாட்டை ஆளலாம், பெரும் தொழிலதிபராக ஆகலாம், ஏன் அவர் படித்த பள்ளியை கூட விலைக்கு வாங்கும் நிலைக்கு வரலாம். ஆனால் ஆசிரியர் என்பவர் அதே இடத்தில் தான் இருப்பார். ஏன் ஆசிரியர் உயரவில்லை? அவருடைய முட்டாள்தனம் என்று சொல்வது போல் இருக்கிறது. இந்த தொழில் வெற்றியாளர் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று தன்னைத்தானே நினைத்து கொள்ளும் இந்த அற்ப மானிடர்கள் ஆன்மீகத்தை இழிவுபடுத்துவதாக நினைத்து தன்னுடைய அறிவை கீழ்த்தரமாக நினைத்து கொள்கிறார்கள். அவர்களுடைய அறியாமை தான் இது. அவர்களுடைய வெற்றி யாரிடம் உள்ளது? நீ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாய் என்றால் அது மற்றவரின் கையில் உள்ளது. ஆனால் ஞானம் என்பது அப்படி இல்லை. ஞானம் என்றால் இறைவன் அது குறிப்பிட்ட சிலருக்குத்தான் கொடுப்பான். ஏன் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் வெற்றி அடைவீங்களே சில பேர் தானே. அதிகமான நபர்கள் வெற்றி அடைய முடியவில்லையே. வெற்றி அடைஞ்சால் நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காத. இதை சிந்தித்து பார்க்கணும். தன்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற காரணத்திற்காக அது இல்லை, அது சரியில்லை, இதெல்லாம் அப்பட்டமான ஒரு கோக்குமாக்கான தனம், இதெல்லாம் நேரத்தை கடத்துறதுக்கான சூழ்நிலை, அவனே வாழ்க்கையில் முன்னேறலை, அவனை நம்பி போய் ஏன்டா நீங்கள் வீணாக போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக அதை மறுப்பது தவறு. ஞானம் என்பது அனைவருக்கும் கிடைத்து விடாது, அது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை இந்த மானிட ஆத்மாக்கள் தவறாக பேசி பேசி மக்களை பல்வேறு வழிகளில் தவறாக வழிநடத்துகிறார்கள். அதனால் மக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். ஒரு சிறிய பதிவாக உங்களிடம் இதை வைத்துள்ளேன். இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.